போகிறோன்னா நம்ம கோழி குஞ்சு பறிச்சிட்ருக்கு. ரெண்டும் ஒரே நாள் தான் வச்சோம். ஒன்று பறிக்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னொன்று வந்து இப்போ தான் பறிச்சிட்ருக்கு. தெரியுதுங்களா? வீடியோ பார்க்குற எல்லோரும் அப்படியே ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் ப்ளீஸ். என் வீட்டுக்கு வந்து ஒரு கழுத்தில் முடியலாத சேவலை வந்துச்சு பக்கத்து வீட்டிலேருந்து. அதோட ப்ரீடாகி இது கொஞ்சம் ஒன்று மட்டும் இந்த மாதிரி பிறந்திருக்கு பாருங்கள். 1 2 பிறந்திருக்கு. அது மாதிரி கழுத்தில் உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து காட்டுறேன். ஒரு சேவலை வந்துச்சு. இதுவும் குஞ்சு பறிச்சிட்ருக்கு. ரெண்டும் ஒரே டைமில் தான் இடம் வச்சுது. இன்னும் பறிக்க ஆரம்பிக்கல, அதுதான் பறிக்கும். நம்ம நாட்டுக்கோழியை எடுத்து வெளில விட்டாச்சு. மொத்தம் 12 முட்டை வச்சோம். இப்போ 9 தான் பறிச்சிருக்கு. 2 வந்து மொட்டை கழுத்து கோழி பறிச்சிருக்கு. எனக்கு உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். பிளாக்கில் எது இருக்கும் பாருங்கள். தீவனம் வந்து ஸ்டார்டர் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டார்டர் கொடுத்தோம்னா கோழி குஞ்சுங்க நல்லா வளரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்மா எப்படி ஊட்டிட்டு பாருங்க. இது இந்த கோழியோட 3வது அடை. 3 வாட்டியுமே கோழி கொஞ்சம் நல்லாவே காப்பாற்றிருக்கு இந்த கோழி. இதுக்கு தீனி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற கோழிங்கெல்லாம் அதை சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் பார்ப்பீங்க எல்லாமே. இந்த பெருஞ்சாதி கோழி மேலே ஏறிக்கிச்சு, மேலேருந்து குதிக்கலான்னு சொல்லி. இது நம்ம முட்டையிலே வந்தது, போன பேட்சில் எடுத்தது. 2 மாதம் இருக்கும் இது கரெக்டாக. கால்லாம் நல்லா ஊட்டமாக இருக்குது பாருங்கள். கால் கழுத்து எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே காட்டியிருப்பேன் இந்த கோழியை. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோழி. இது மட்டும் அப்படியே கடவுள் புண்ணியத்தில் வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். ஒன்றே மட்டும் ஃபுல் பிளாக்கு, தலையிலையும் ரக்கையில் மட்டும் கொஞ்சம் ஒயிட்டு. ரொம்ப பிடிச்ச கோழி. இதோட அப்பா வந்துச்சுன்னா நான் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். சூப்பராக இருக்கும். அவங்க அப்பாவும் ஹைட்டாக நல்லா பாடியாக இருக்கும். இது வந்து நம்ம நாட்டுக்கோழி, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து அடைக்க உட்காந்துருச்சு. பக்கத்தில் போனோன்னா கத்திக்கிட்டு கொத்திச்சு கையில். பார்க்க தான் குட்டியாக இருந்துச்சு, ஆனால் கொத்து ஒன்றும் செமையாக விழுந்துச்சு. இதையும் அடை வச்சாச்சு. மொத்தம் இப்போ 3 கோழி